சுவாமியே சரணமையப்பா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே சரணமையப்பா. ஐயப்பா சுவாமியின் வாழ்க்கை வரலாறு பாகம் 12. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பந்தளத்துக்கு தேவர்கள் எல்லாம் புலியா மாறி புலி கூட்டமா வந்து பந்தளத்துக்கு புலி கூட்டமே வருது. அங்கிருந்து பந்தளத்தில் இருந்த எல்லாம் குடியிருந்தவங்கெல்லாம் பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. என்னடா ஒரு புலி கூட்டமே வருது அப்படின்னு எல்லா கதவை சாத்தியும் உள்ளே போய் அடைஞ்சிக்குவாங்க எல்லாருமே. அப்போ வந்து நேராக வந்து பகவான் ஐயப்பன் என்ன சொல்கிறாரு, மற்ற புலி கூட்டத்தை அப்படியே அங்கே வெளியில நிற்க சொல்கிறார். பகவான் நிற்க சொல்லிட்டு ஒரு புலியோட பகவான் ஐயப்பன் பந்தளத்து உள்ளே போகிறார். உடனே வந்து பந்தளத்து ராஜா பகவான் ஐயப்பனை பார்த்து கையெழுத்து கும்பிட்றார். பகவான் ஐயப்பனை கையெழுத்து கும்பிட்றார். பகவானே அப்படின்னு உணர்றார். ஏன்னா சாதாரணமாக ஒரு புலியை வந்து இட்டுன்னு வரனா சாதாரண விஷயமா ஒரு யாராலையுமே முடியாது. தெய்வத்தால் மட்டும்தான் ஒரு புலியை வந்து அங்கேருந்து இட்டார முடியும். புலிப்பாலை கொண்டு வரனா சாதாரண விஷயமா. அப்போ வந்து மகாராணிலேருந்து மந்திரிலேருந்து எல்லாமே வந்துடுவாங்க. உடனே வந்து வைத்தியரிட சொல்லாங்க, புலிப்பாலை நீங்கள் இது பண்ணி எடுத்துக்கண்டு எவ்வளோ நாளும் எடுத்துக்கண்டு பகவான் ஐயப்பன் சொல்லுவார். அப்போ தான் வந்து ராணி வந்து தன்னுடைய தப்பை உணர்வாங்க. அப்பா மணிகண்டா, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் வந்து தாம் பெத்த புள்ள மேலே உண்மையான அந்த பாசத்தினால நான் வந்து தாம் புள்ளதான் வந்து ராஜாவாக வந்து உட்காரணும் வந்து நான் ஆசைப்பட்டேன்பா. நான் தான்ப்பா தப்பு பண்ணிட்டேன். உண்மையான பாசத்தை கண்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு ஐயப்பன் காலில் வந்து விழுவாங்க. உடனே ஐயப்பன் வந்து எழுப்பார். அம்மா, நீ என் காலில் விழாத. இது எல்லாமே நான் நடத்த நாடகம். நான் நடத்துகிற நாடகத்தில் நீங்கள் எல்லாருமே வந்து அதில் வந்து மனிதர்களாக சூழ்ச்சியாக நீங்கள் வந்து நாடகம் சூழ்ச்சி நடந்திருக்காங்க தான். இது எல்லாமே நான் நடத்துகிற நாடகம். நான் என்ன நோக்கத்திற்காக இங்கே வந்தனோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டது என்று பகவான் ஐயப்பன் வந்து அருள் புரிகிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா சில விஷயம் சொல்லிடுறோம் பாருங்கள். ஐயப்பா மாலை போட்டேன்னா நம்ம காலில் வந்து நம்ம அப்பா அம்மா பெரியவங்க எல்லாமே நம்ம காலில் விடுவாங்க. இது ஏன் அந்த அர்த்தம் சொல்கிறேன்னா, மகாராணி வந்து ஐயப்பன் காலில் விடுறாங்கல்ல தெய்வன்ட்டு. அதனால தான் அவனுடைய ஐயப்பன் பக்தருக்கு நான் மட்டும் கடவுள் இல்லை, நீயும் கடவுள். என்னுள் உணர்ந்தவன் நீ, உனக்குள் உணர்ந்தவன் நான். தத்துவமசி என்ற பெயர் பெற்றவன் ஐயப்பன். நான் மாலை போட்டா என்னை மட்டும் சாமின்னு கூப்பிட மாட்டாங்க. என்னை வணங்கும் பக்தர்கள் அத்தனை பேரையும் சாமின்னு கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு எனக்கு என்னென்ன படைச்சி செய்வாங்க அத்தனை பலகாலமும் அங்கே அவங்க உட்காந்து படைக்க இடையில போடுற வைக்க பாருங்க. எப்படிப்பட்ட பகவான், எப்படிப்பட்ட ஒரு